இந்த புதிய மாதத்தில் வந்திருக்கிற நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, நீங்கள் என்னுடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள், விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்களும் இருக்கும். ஒரு விருட்சமானது தனக்குத்தானே பசுமையாய் செழுமையாய் இருந்து மற்றவர்களுக்கும் பறவைகளுக்கும் அது ஆசீர்வாதமாய் இருக்கிறது போல ஒரு சம்பூர்ணமான வாழ்வை நமக்கு கொடுக்கும்படித்தான் ஆண்டவர் மிக வைராக்கியத்தோடு இந்த வார்த்தைகளை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் நாம் நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கை சோதனையும் வேதனையும் கலந்ததாகவே போய்கொண்டிருக்கிறதே, வருடங்களும் நாட்களும் உருண்டோடி கொண்டிருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். அந்த குறிப்பிட்ட காரியம் என்னை ஒரு முள்ளை போல குத்தி கிழித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் மிகவும் வேதனையோடு இந்த மாதத்திற்குள் நுழைந்திருக்கலாம். தேவ பிள்ளையே, இங்க காணப்படுகிற சித்தீம் என்கிற பாலைவனங்களில் வளர்கிற மரத்தில் இருந்து ஒரு ஆறுதலான செய்தியை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த மரம் மிகவும் குட்டையான ஒரு மரமாயிருந்து பல பகுதிகளில் அது விரிந்த வண்ணமாய் காணப்பட்டாலும் அதன் உடம்பு முழுவதுமே முட்கள், கொடிய விஷம் நிறைந்த முட்களாய் அது இருக்கிறபடியினால் அந்த மரம் காற்றில் அசையும் பொழுதெல்லாம் அந்த முட்கள் அதனுடைய ஒவ்வொரு பாகத்தையும் குத்தி கிழிக்கிறதாய் இருக்கிறது. இந்த மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட முட்களைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முள் கிரீடமாய் சூட்டப்பட்டு ராஜா என்று சொல்லி அவரை கேலி செய்தார்கள். அந்த மரம் இந்த முட்களால் அதிகமாய் பாதிக்கப்பட்டு தன்னுடைய முள்ளே தன்னை குத்தி ஒவ்வொரு முறையும் கிழிக்கும் போது அதில் இருக்கிற கொஞ்சம் நீர் வெளியே வர ஆரம்பிக்கும் போது அந்த மரம் அந்த பாலைவனத்தில் வேறு தண்ணீர் இல்லையே, என் மரத்தில் இருக்கிற எல்லா நீரும் வெளியேறிவிட்டால் என்னுடைய ஜீவன் போய்விடுமே என்று சொல்லி அது குத்தப்பட்ட இடத்திலெல்லாம் தன்னை உறுதிப்படுத்தும்படி அந்த மரத்தின் ஒவ்வொரு பகுதியையும் அது மிகவும் பலன் கொள்ளச் செய்கிறதாம். ஆகையினால் திரும்ப திரும்ப அந்த முள் குத்தும் பொழுதெல்லாம் அந்த மரம் தனக்குத்தானே கடினமாகி ஒரு பாறையை போல இறுகி போய் பிறகு அநேக ஆண்டுகளுக்கு பிறகே பார்த்தால் அதை குத்தின முட்கள் அங்கே பாதியாய் உடைந்திருக்கும். ஆனால் அந்த மரமோ தன்னுடைய கீழ்ப்பகுதியிலிருந்து அது மிகவும் வலிமையானதாய் உறுதியானதாய் ஒரு வைரம் பாய்ந்த மரத்தை போல் இருக்குமா. இந்த மரத்தின் இருக்கிற அந்த பலத்தை, அந்த வலிமையை வேறு எந்த மரமும் பெற்றது இல்லை என்று வரலாற்று செய்திகள் சொல்லுகின்றன. இந்த மரத்தை தான் ஆண்டவர் அன்றைக்கு தேர்வு செய்து அவருடைய ஜனங்கள் பாலைவன வழியாக தங்களுடைய சொந்த தேசமான கானானுக்கு நேராய் பிரயாணம் செய்த பொழுது அவரை ஆராதிப்பதற்கு அங்கே ஒரு ஆசரிப்பு கூடாரம் செய்யும்படி இந்த சித்தி மரத்தை தான் பயன்படுத்த கட்டளையிட்டாராம். அதில் உள்ள எல்லா பொருட்களும், முக்கியமாக உடன்படிக்கை பெட்டி இந்த மரத்தினால் செய்யப்பட்டது. அந்த கூடாரத்தின் மேல் அவருடைய மகிமை இறங்கிற்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையும் கூட ஏதோ ஒரு முள்ளினால் குத்தப்பட்டு கிழிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறீர்களோ, ஒருவருடைய கடும் சொற்களோ, குடும்பத்தின் போராட்டமோ, பொருளாதார சீர்குலைவுகளோ, பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளோ, ஏதோ ஒன்று உங்களை பல நாளாய் குத்தி குத்தி ரணமாய் உங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறதோ, கவலைப்படாதீர்கள். அந்த இடம், அந்த குத்தப்பட்ட பகுதிகள் மிகவும் ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாகத்தான் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வருகிறது. இந்த வார்த்தைகளை உள்ளத்தில் அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆமேன் என்று சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நெடு நாளாய் அநேக ஆசீர்வாதங்களை, உங்கள் பிரயாசங்களை அனுபவிக்க ஆண்டவர் உங்களுக்கு
ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். என்னுடைய ஜனத்தின் நாட்கள் விருட்சத்தின் நாட்களைப் போல் இருக்கும் என்று சொன்னவர் ஒரு சம்பூர்ணமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்வின் மூலமே அவர் மகிமைப்பட போகிறார். நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.